பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஈவினிங் சர்வீஸ்க்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியுள்ள தேவனே, கிருபையுள்ள தகப்பனே, அப்பா இந்த மாலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்பா இந்த இடத்துல அசைவாடுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. துதிகளுக்கு மத்தியில் வாசம் செய்கிறது எங்கள் தேவன், எங்கள் நடுவிலே அசைவாடுகிற கிருபைக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரமும் நன்றியும் துதியும் ஆராதனையும் மகிமையும் ராஜா. அப்பா இந்த மாலை வேலையை கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. எங்கள் எல்லாருக்கும் ஒரு மனதின் ஆவியை கொடுங்கப்பா. கர்த்தரை துதிக்கும் ஆராதிக்கும், கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடும் எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் பலனை கொடுப்பீராக. கர்த்தர் இந்த இடத்துல இறங்கி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எனக்காக ஒரு கூட்ட ஜனத்தை வைத்திருக்கிறேன், அவர்கள் துதியை சொல்லி வருவாங்கன்னு சொன்னீங்களே. இதோ ஆண்டவரை உங்களுடைய துதியை சொல்லி வருகிற பிள்ளைகளால் எங்களை இந்த நேரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவர் இந்த கம்யூனியன் சர்வீஸ் முழுவதும் கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதிய நேரத்துல அப்பா கர்த்தர் ஒரு அபிஷேக ஆவி எங்களுக்கு கொடுங்க அப்பா. கர்த்தர் நீங்க ஆளுகை செய்யுங்க. மெசேஜின் வேலையும் கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வார்த்தை வல்லமையா இறங்க கடவுது. சகலவிதமான துதி கன மகிமை தேவனுக்கு மட்டுமே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அப்படியே எழும்பி நிற்கலாம். எழும்பி நின்று ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்தலாம். எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமா என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். உம்மாரில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் நல்லவரே. ஓம் யாரில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஓ துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாடங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாடங்கள் யாவையும் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஓ இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேல் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார், நல்லவரே. இனிமேல் என்னை நடத்துவார், அவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஓ அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஓ சோதனை
அவர் கிருபை என்றும் உள்ளதே. குருடரி கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிகளின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரி கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிகளின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். ஓ, அவர் என்றென்று மாறாதவர். ஓ, துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. 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 இயேசு நல்லவர், ஓ இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்று. ஓ ஹல்லேலூயா, என்றென்று மாறாதவர். ஓ இயேசுவே, இயேசு நல்லவர். ஓ வல்லவரே, என்று மாறாதவரே, அவர் என்றென்று மாறாதவர். ஓ இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். ஜீவிக்கிறவர் என் இயேசு இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். ஓ, அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவரிடத்துல வேற்றுமையின் நிழல் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஓ, he has no shadow of turning in him. அவரிடத்துல வேற்றுமையின் நிழல் இல்லை. he hasn't changed a bit. அவர் ஒருபோதும் மாறாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya, அவர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த பூமியில அவர் சுற்றி திரிந்த போது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இந்த மாலை வேளையில் நம்ம மத்தியில் அவர் நன்மை செய்கிறவராய், நம் வாழ்விலே நன்மை செய்தவராய் மாத்திரமல்ல, நன்மை செய்கிறவராய், செய்ய போகிறவராய் நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஹalleluya, வாய்களை விரிவாய் திறந்து அந்த இயேசுவை பார்த்து, Lord, you are so good, oh Lord. ஆண்டவரே, என் நேரமும் நீர் எப்பொழுதும் எனக்கு நல்லவராகவே இருக்கிறீரப்பா. You are good all the time, oh Master. You are good all the time. Maybe in the valley or in the mountain top, oh God. ஆண்டவரே, மலை உச்சியிலும் நான் பள்ளத்தாக்கிலே நடந்த போதும் நீர் எனக்கு நல்லவராகவே இருந்தீர். ஆண்டவரே, நல்லவராகவே இருந்தீரப்பா. Jesus. மத்தியில இங்க வந்து நின்றுட்டு இருப்பாங்க சுவாமி. எவ்வளோ பேர் கண்ணீரோட நிற்பாங்க சுவாமி. எங்களை சிங்க கெபியோ சூளை நெருப்போ எதுவுமே எங்களை அணுகாதற்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வளர்க்கணும் சுவாமி. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஃபில்டர் வித் யுவர் ஹோலி ஸ்பிரிட் ஆண்டவரே, எங்களால் முடிஞ்சது இந்த ஒரு துதியை நாங்கள் சந்தோஷமா நாங்கள் பாடணும் ஆண்டவரே. எவ்வளோ சிச்சுவேஷன்ஸை நாங்கள் ஃபேஸ் பண்ணாலும் நீங்க எங்க கூட இருக்கீங்க, நீங்க எங்களோட இருக்கீங்க. திருப்பி திருப்பி சத்தமா கேட்டுக்கிட்டே இருக்கணும் சுவாமி. Let's all sing together of the song.
சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே பனித்துளியா என்னை நனைத்தாரோ சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன். ஓ அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். இயேசுவே சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்தவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். 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 எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. ஆவியினால்
உன்னை ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கு எனக்காய் பலி செலுத்து என்று சொன்ன போது அவன் போய் பலி செலுத்த போய்விட்டான். அவனுடைய நேசகுமாரன், அவன் ஒரே குமாரன். எத்தனையோ வருடங்கள் வெயிட் பண்ணி ஆண்டவர் சொன்னார், அவனையும் எனக்காக கொடுத்து விடு என்று சொன்னார். அவனும் உண்மையாய் அந்த மலைக்கு மேலே ஏறி தேவனுக்கு நான் ஆராதனை செலுத்த போறேன்னு சொல்லி கொண்டு போய் அந்த கத்தியை நீட்டும் போது, பிள்ளையாண்டான் மேலும் கையை போடாதே என்று ஆண்டவர் சொன்னார். And there was a lamb waiting. அங்க ஒரு ஆட்டுக்கடா அந்த குட்டியை ஆண்டவர் காண்பித்தார். நம்மேல் விழ வேண்டிய அந்த தண்டனை, நம்மேல் விழ வேண்டிய அந்த கத்தி, நம்மேல் விழ வேண்டிய அந்த ஆக்கினை, அது இயேசுவின் மேல விழுந்தது. அது கல்வாரி சிலுவையில அவர் மேல விழுந்தது. As I was reading through that passage, one thing that came very clear. ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தார். It was not to take Isaac out of this world. இந்த உலகத்தை விட்டு ஈசாக்கை எடுத்து விட வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கமும் அல்ல, சித்தமும் அல்ல. அந்த நேரத்தில் ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. You know something? When God asked him to do that, it was not meant to take Isaac out of this world, but it was meant to take Isaac out of Abraham. ஆபிரகாமின் இடத்திலிருந்து ஈசாக்கை எடுக்கும்படி அவனுடைய இருதயத்தில் ஒட்டி கொண்டிருந்த. My dear friend, if God is asking you to give something to him, it was not maybe it's your money, it's your time, it's not because he wants to take it out of this world, out of your reach. அப்படி அல்ல. It was meant to take out of you. உன்னிடத்திலிருந்து அதை எடுத்துக்கொள்ளும்படி. That way I would give it away to him. என் பணமா இருக்கலாம், என் நேரமா இருக்கலாம், என் பிள்ளைகளா இருக்கலாம். ஒருவேளை அவர்கள் என்னோடு ஒட்டி கொண்டிருப்பார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, I want to take them out of you. Not out of your reach, but out of you. So that you can give your all to him. உன்னுடைய முழுமையும் ஆண்டவருக்கு கொடுக்கும்படியாக. அதை தான் ஆண்டவர் அன்றைக்கு ஆபிரகாம் இடத்துல எதிர்பார்த்தார். ஆகவேதான் ஆண்டவர் அவனை கீழே இறங்கி வரும்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், I will bless you immensely. ஏனென்றால் now I have taken whatever that was in the way between you and me, எனக்கும் உனக்கும் இடையில இருந்த காரியத்தை now I have taken it out of you. Now I can bless you even more. நான் இன்னும் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று ஆண்டவர் சொன்னார். My dear friend, what is standing between you and God? உனக்கும் தேவனுக்கும் இடையில என்ன நின்று கொண்டிருக்கிறது இந்த மாலை வேளையில? Is it your money? Is it your job? Is it your children? Is it your spouse? Who is standing between you and them? ஆண்டவர் சொல்றீங்களா? ஆண்டவரே, as we meditate on that cross this evening, I want to say, Lord, I give it all. என் முழுமையும் உமக்கு தான்ப்பா. ஓ, என் முழுமையும் உமக்கு தான் டாடி. என் முழுமையும் உமக்கு தான். என் நேசமெல்லாம் உமக்கு தான். நீரே என் ஆத்தும நேசர் என்று அவரை பார்த்து சொல்றீங்களா? வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. Lord, take everything that's hindering me to come closer to you, O God. உம்மை அனுபவிக்க முடியாதபடிக்கு, உம்முடைய அன்பை ருசிக்க முடியாதபடிக்கு எவைகள் தடைகளாய் நிற்கிறதோ டாடி, அதை நான் விட்டு விடலாம்ப்பா. அதை நான் விட்டு விடலாம்ப்பா. ஓ, ஐஸ்வர்யங்களா இருக்கலாம்ப்பா, இந்த உலகத்தின் சிற்றின்பங்களா இருக்கலாம், இந்த உலகத்தின் மாயையா இருக்கலாம். அது மட்டுமல்ல, தாவீது தன்னுடைய ராஜ்ய பாரத்தை நடந்து கொண்டவர் மேவிபோசேத் என்னும் ஒரு மனிதனை தன்னுடைய மேஜையின் மீது உட்கார வைத்து அவன் நினைவு கூர்ந்தான். தேவன் ஒரு நாளும் உங்களுக்கு
மேவிபோசேத்துக்கு என்று ஒரு தனி பங்கை எடுத்து வைக்கிறதற்கு என் தேவன் நினைவு கூறுவார் என்றால், உங்கள் பிள்ளைகளுக்கு என்று எந்த இடத்துல என்ன நடத்தணுமோ அதை திட்டவட்டமாய் ஆண்டவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். கலங்க தேவையில்லை, திகைக்க தேவையில்லை. அவர் வழி நடத்துகிறவர். அழகாய் கொண்டு போய் நிலை நிறுத்தி வைப்பார். தலைமுறைகளை நடத்துகிற தேவன் அவர் வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரை எங்களை நேசிப்பதற்கு என்று ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு அர்ப்பணித்த ஆண்டவரை, நீர் எங்களை நேசித்து விட்டீர், எங்கள் பிள்ளைகளை நீர் பொறுப்படுத்தி விட்டீர் ஆண்டவரே. We submit unto you, Father. Who am I, Father, that you are mindful of us? எங்களை நேசிக்க நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையா எங்களை நினைவு கூறுகிறீரே ஆண்டவரே. இந்த நாள்ல உம்முடைய ரூபா காற்று எங்களை நிரப்புவதாக ராஜா. இங்க இருக்கிற பிள்ளைகளின் மனதை திடப்படுத்துவதாக, உம்முடைய பிரசன்னம் நிரப்புவதாக, கலங்கி கொண்டிருக்கிற மனதை திடப்படுத்துவதாக. ஓ ரமமா சந்தரகலோரோ சந்தரகரதரா, நீ பிரசன்னம் நிரப்பட்டும் ஆண்டவரே. எங்கெல்லாம் fill பண்ணணுமோ, bound in glory, let it fill, Master. நிற்க வேண்டிய இடத்துல தேவையான வார்த்தைகளை ஒவ்வொரு மனிதர் மத்தியிலும் நீர் கொடுப்பீராக ராஜா. உம்முடைய ஆரோக்கியமும் உம்முடைய வார்த்தைகளும் உண்டாவதாக. ஒன்றும் இருந்தமை உயர்த்தின உம் அன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுவே. ஒன்றுமில்லாமல் இருந்தமை உயர்த்தின உம் அன்பை நினைக்கையிலே நிறைந்திடுவே. நீர் எங்களை நேசிக்க, நீர் எம்மை நேசிக்க, நாங்கள் ஏமாந்திரம். எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரம் அல்லவா, பாத்திரம் அல்லவே. ஓ எங்களை நேசிக்க, நாங்கள் ஏமாந்திரம். ஓ எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரம் அல்லவா, பாத்திரம் அல்லவே. யாவுல வேளைகளில், ஓ யாவுல வேளைகளில் நீர் எங்கள் ஆறுதலே. ஓ வாருங்கள் நிறைந்த நேரம், நீர் எங்களை தாங்குகிறீர். யாவுல வேளைகளில் நீர் எங்கள் ஆறுதலே. பாருங்கள் நிறைந்த நேரம், ஓ நீர் எங்களை தாங்குகிறீர். நீர் எம்மை நேசிக்க, நீர் எம்மை நேசிக்க, நாங்கள்
பாத்திரவான்கள் அல்ல. நாங்கள் பாவிகளாய் இருக்கிற கிறிஸ்து எங்களுக்காய் மரித்தீரப்பா. While we were yet sinners, oh God, you died for us. You sent your son to die for us. நாங்கள் பாத்திரம் அல்லப்பா. ரத்தம் மாத்திரமே எங்களை பாத்திரவான்களாய் மாற்றி இருக்கிறோம். உம்முடைய நீதி நிமித்தம் நாங்கள் இங்க வந்து நிற்கிறோம்ப்பா. Nothing else. Nothing else. எங்களுடைய படிப்போ, எங்களுடைய சொத்தோ, எங்களுடைய ஐஸ்வர்யமோ எதுவும் எங்களை இங்க கொண்டு வந்து நிறுத்தவில்லைப்பா. But by your blood, but by your righteousness, we would have perished so long ago. என்றைக்கோ மரித்து போயிருக்க வேண்டும், என்றைக்கோ அழிந்து போயிருக்க வேண்டும் டாடி. நீதி நிமித்தம் எங்களை நிறுத்தி வைத்திருக்கிறீரப்பா. Oh, thank you, Father. Thank you, Jesus. Oh, சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே. எந்த
பரமண்டலத்திலே வாசம் செய்கிற எங்கள் தேவனை, எல்லா மகிமையும் போற்றுதலும் புகழும் உமக்கே ஆண்டவரே. ஆல்பாவும் ஒமேகாவானவரே, உம்மை முடிவு இல்லாதவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு சேர்ந்து வாசம் செய்கிறவரே, எல்லா புகழும் உமக்கே ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி வருவதற்கான கோடான கோடி நன்றி ஆண்டவரே. பல தேவைகளோடு பல கவலைகளோடு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவையும் நீர் பூர்த்தி செய்யும் நம்பிக்கை எங்களுக்கு ஆண்டவரே. தூய ஆவி அனுப்பி எங்களை ஃபில் பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிச்சு ஆண்டவரே. நீங்க இருக்க போற காலங்களில் வரப்போற காலங்களில் முன்சித்து எதுவாதபடி நாங்கள் வாழ தேவையான ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அதை வழிநடத்துங்க ஆண்டவரே. இன்று நடக்கூடிய இன்னைக்குடைய செல்வம் வந்து எங்களை ஒவ்வொருத்தரையும் டச் பண்ணணும் ஆண்டவரே. நீர் ஒவ்வொருத்தரையும் டச் பண்ணி உங்க லைஃப்ல நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறீர்களோ செய்ய ஆண்டவரே. தூய் ஆவியை பொழிஞ்சு இந்த இடத்த பிரசன்ட் பொழிஞ்சு இந்த இடத்த ஃபில் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களோட ஒவ்வொரு மனதை ஃபில் பண்ணுங்க ஆண்டவரே. நான் நல்லபடியா உன் சித்த
இஷ்டப்படி நாங்கள் வாழ்றதுக்கு தேவையான ஞானத்தை வழிநடத்தலும் இந்த செல்வங்களை நாங்கள் பெற்று நாங்கள் வாழணும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசு சொல்லி பார்த்து எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். திருவிருந்தில் நாம் பங்கு கொள்ள போகிறோம். The communion, as we are going to take part in it now. ஒரு விஷயம் எல்லாரும் அமரலாம். அந்த ஆராதனையின் மனநிலையோடு கண்களை மூடிய விதத்துல அவரை நோக்கி பார்க்கலாம். எந்த சிந்தையோடு இன்று அவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். லூக்கா 22 இயேசுவானவர் தன் சீஷர்களை நோக்கி சொல்லுகிறார். 15வது வசனத்துல, இந்த பாஸ்காவை நான் உங்களோடு புசிக்கிறதற்கு மிகவும் ஆசையாயிருந்தேன். சாதாரணமா இல்ல. Jesus is telling his disciples, I was deeply desiring to observe this communion with you. அதே இயேசுவானவர் இந்த நாளிலும் பரலோகத்திலிருந்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன்னோடு இந்த பாஸ்காவை நான் அனுசரிக்க, உன்னோடு நான் கலந்து கொள்ள, உன் மத்தியில, உங்கள் மத்தியில உலாவ, உங்களோடு வாசம் செய்ய, நீங்கள் நான் உங்களுக்காய் சிந்தின ரத்தத்தை நினைக்கிறதையும், உடைக்கப்பட்ட என்னுடைய சரீரத்தை நினைக்கிறதையும் காண நான் மிகவும் ஆசையாயிருந்தேன், ஆசையாயிருக்கிறேன். அவரை நோக்கி பார்ப்போமா? 22வது அதிகாரத்துல இயேசுவானவர் இதை சொன்ன போதும் 21வது அதிகாரத்தினுடைய கடைசியில பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லோரும் அவருடைய பிரசங்கத்தை, அவருடைய வார்த்தையை கேட்க அனுதினமும் ஆலயத்துல கூடி வந்தாங்க. அவர் அதிகாலையில எழுந்து வந்து அவர் பிரசங்கித்தார். நாள் முழுவதும் பிரசங்கித்திருக்கிறார். ஆனா இரவுல எங்க தங்கினார் தெரியுமா? அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, அவர் ஒலிவ மலைக்கு திரும்பி சென்றார். ஒலிவ மலையில தங்கினார். தேவனுடைய பிரசங்கத்தை கேட்க வாஞ்சையா இருந்த ஜனங்கள் அவரை தங்களுடைய இல்லத்துல அனுமதிக்கவோ, தங்களுடைய இருதயத்துல அனுமதிக்கவோ தயங்கினாங்க. சிருஷ்டித்த தேவன் காடுகளிலும் மேடுகளிலும் மலைகளிலும் தங்கி இருந்தார். அதனாலதான் சொல்றாரு, மனுமகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று. இன்றைக்கு நாம் எவ்விதமா இந்த பந்திக்கு வந்திருக்கிறோம்? ஆண்டவரே, நான் வர்றேன், அனுசரிக்கிறேன், திரும்ப போயிடுறேன், நீங்க வந்துடாதீங்க, நீங்க எங்கே இருங்க, நீங்க எங்க வேணா தங்கிக்கீங்க, நீங்க எங்க வேணா இருந்துக்குங்க, அது பரலோகமா இருந்தாலும் சரி, பாதாளமா இருந்தாலும் சரி, என்னை விட்டுருங்க. அவ்விதமா வந்திருக்கிறோமா? பாருங்க, இந்த திருப்பந்தியில கலந்து கொண்ட உடனே 22வது அதிகாரத்துல கடைசியில போய் பாத்தீங்கன்னா, தங்களுக்குள் யார் பெரியவன் என்று சீஷர்கள் விவாதம் பண்ண தொடங்கினார். நாமும் அபதமாய் என்னுடைய பழைய விவாதங்களுக்கும், பழைய சச்சரவுகளுக்கும், என்னுடைய பழைய வாழ்க்கைக்கும் நான் திரும்பி போகணும். எவ்விதமா இந்த திருப்பந்திக்கு இந்த நாளில நாம் வந்திருக்கிறோம்? என்ன பெருமைகளோடு வந்திருக்கிறோம்? நம்மை தூக்கி சுமந்தவரை, பாவத்தை பழைய உடன்படிக்கையில, பழைய ஏற்பாட்டுல தொழுநோய்க்கு சமமாய் சொல்லி இருக்கிறது. நம்மளை பாவம் செய்யாதவர்கள் யார்? தொழுநோய் வாய்ப்பட்ட நம்மை அவர் தன் தோள்களிலே தூக்கி சுமந்தார். அந்த அன்பை மறக்க முடியுமா? இந்த நாளில் அவருடைய சமூகத்துக்கு, திருப்பந்திக்கு நாம் வருகிற வேளையில நாம் பாடினது போல, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, மனுஷனை நீர் மண் என்று நினைவு கூறுகிறீர் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம். I invite Brother Mani, our elder, to come and pray for the communion. தொடர்ந்து நாம் ஜெப நிலையில் இந்த பந்தியில் நாம் சேர ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய இருதயங்களை பாஸ்டர் சொன்ன பிரகாரம் நாம் ஆயத்தப்படுத்துவோம். நேசிக்கிற பிதாவை, இந்த நேரத்துக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இந்த பந்தியை ஆயத்தப்படுத்தி நீர் அதை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று எங்களுக்கு நீர் கட்டளையிட்டீர். ஆண்டவரே, நாங்கள் பயபக்தியோடு
மனஸ்தாபத்தோடு ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய முழு இருதயத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து நீர் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று நேரத்தில் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே எங்களுக்காக நீர் சிலுவையில் அறையப்பட்டீர் ஆண்டவரே, எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினீர், எங்களுக்காக உடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. அதை நாங்கள் நினைவு கூறும் பொழுது நீர் எங்களோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, இந்த நேரத்தை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தேவனே. ஆமென், ஆமென், ஆமென். Brother Mani and Brother Aman, would you distribute the elements? அந்த ஜெப நிலையிலேயே எல்லாரும் பெற்றுக்கொள்வோம். எல்லாரும் ஒரு குடும்பமாய் ஒரு சேர அதை நாம் மத்தியில நாம் பங்கு கொள்வோம். Receive the elements and keep in the mindset of prayer. தேவனை நோக்கி நம்மை தூக்கி சுமந்தவர், நம்மை சுமக்கிறவர், பந்தி அமர்த்துகிறவன் பெரியவனா, பணிவிடைக்காரன் பெரியவனா? நான் உங்களை பந்தி அமர்த்தின போதும் நான் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருந்தேன் என்று 22வது அதிகாரத்துல இயேசுவானவர் தன் சீஷர்களுக்கு சொன்னார். நீங்க வெறும் பந்தியில அமர்ந்தவர்களாய் இருந்து கொண்டு யார் பெரியவன் என்று பேசிக் கொண்டிருக்கிறீங்க. அந்த பந்தியின் சொந்தக்காரன் நான், உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருந்தேன் என்று இயேசுவானவர் சொல்லுகிறார். இந்த நாள்ல நம்முடைய இருதயத்துல எந்த பெருமைகள், உலகத்தின்பால் ஆவியின் பெருமைகள், whether it is spiritual pride or material pride or anything in our hearts, ஒரு விசை தாழ்மையோடு தாவீது சொன்னது போல, எனக்கு எத்தனை நன்மைகளை செய்த என் தேவனுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி என் ரட்சகரை தொழுது கொள்ளுவேன் என்று தாவீது சொல்கிறார். அபதமாய் வேளை வந்த பொழுது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களோடு கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ் அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை வாங்கி நீங்கள் புசியுங்கள் என்று சொன்னார். எல்லோரும் ஒரு விசை அந்த அப்பத்தை அவருடைய சரீரத்தை நினைவு கூர்ந்து புசிப்போம். அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் இந்த வேளையில இந்த பாத்திரத்தில் நாம் பங்கு கொள்ளுவோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாள்ல தகப்பனே, நெஞ்சம் நிறை நன்றியோடு உடைய சமூகத்திற்கு வருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் மேலா எங்களை ஸ்லாகித்து, எங்களை நேசித்து, எங்களை நடத்தி வந்த உடைய தயவை நாங்கள் இந்த நாளிலே துதிக்கிறோம். தாவீது சொன்னது போல, ரட்சிப்பின் பாத்திரத்தை, எங்களுக்கு ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்த உம்முடைய சரீரம், எங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்த உம்முடைய இரத்தம் ஆண்டவரே, அதை வாஞ்சித்து நீர் எவ்வளவா எங்களோடு இந்த பஸ்காவை புசிக்க வாஞ்சையாய் இருந்தீரோ, அதே விதமாய் அதைவிட இன்னும் வாஞ்சையாய் நாங்கள் உங்களுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே? தேவைகளோடு உம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெறுங்கையாய் திரும்பி போகாத படிக்கு
உம்முடைய சமூகத்தின் நன்மையை புசிக்கும்படிக்காய், குடிக்கும்படிக்காய், ஆசீர்வதிக்கப்படும்படிக்காய் உம்முடைய அப்பமும் சரீரமும் அவர்களுடைய வாழ்வில கிரியை நடப்பிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை நினைவு கூறுகிற வேளையிலெல்லாம் என்று சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே, இன்று நாங்கள் இதை நினைவு கூர்ந்து எங்களுக்காய் பிற்கப்பட்ட உடைய சரீரத்திற்காகவும் இரத்தத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தேவன் நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. இந்த வாரத்துக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட்ஸ். இந்த வாரம் லைக் 14 நெக்ஸ்ட் வீக் 7 to 10 அமெரிக்கா பிலாங்ஸ் டு ஜீசஸ் பிரதர் மோகன் சி லாஸ்டர்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த ப்ரேயர் நடத்தி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஈவினிங் சர்வீஸ் இருக்காது. இங்கே நெக்ஸ்ட் வீக் 5 to 7 இங்கே சர்வீஸ் இருக்காது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஈவினிங் 7 o'clock இங்கே கிரேட் ஹால், இந்த இதே பில்டிங்கில் ஃப்ரண்ட் போர்ஷனில் கிரேட் ஹால் இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு வந்து 7 to 10 ப்ரேயர் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்த்டேஸ் அண்ட் ஆனிவர்சரிஸ் இந்த வாரம் யாராவது இருக்கீங்களா இருந்தீங்கன்னா முன்னாடி வாங்க, பாஸ்டர் ப்ரே பண்ணுவாங்க. பர்த்டேஸ் அண்ட் ஆனிவர்சரிஸ் April 7th to April 20th. நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு இல்லை, அதனால April 7th to April 20th யாராவது இருந்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வாங்க. ஓகே, தேங்க்யூ. மீண்டும் நினைவுபடுத்துகிற விதமாய் நெக்ஸ்ட் சண்டே நமக்கு இங்க ஈவினிங் ஆராதனை இருக்காது, 5 மணிக்கு இருக்காது. Instead, come to the Great Hall at 7 o'clock. 7 o'clock na come little early. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய we need a lot of people for volunteer. நான் என்னோட இமெயிலே அதை நான் சொல்லியிருந்தேன். If you are willing to help, please let us know. So next evening 7 o'clock to 10 o'clock it will be more like a prayer service for next week. அதற்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். Are there any testimonies anyone want to share? யாரும் சாட்சி எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி பாடல் மாதிரி ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு நான் ஏமாத்துறோங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா when I lost my earthly father, I accepted the heavenly father as my father. ஸோ அவர் நடத்தி வந்த ஒவ்வொரு விதமும் வித்தியாசமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போல் அணிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆஸ் யூ ஆல் நோ, என்னோட EAD ஃபஸ்ட்டு என்னோட H1 மேக்ஸ் அவுட் ஆனப்போ EAD H4 அப்ளை ஆகும்போது ராபினோட I-140 வந்து டெனியல் ஸ்டேட்டஸில் இருந்தது. அப்போ வி தாட் லைக் என்னோட கேரியரில் ஒரு லாங் பிரேக் வரும் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தப்போ பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு EAD எதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னு தெரில. But God gifted the EAD and I got the EAD and I continued my job. So this was my first extension. First extension apply பண்ணும்போது actually April 30th end ஆகுது. ஸோ எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணும்போது அவங்க ப்ரீமியம் இல்லாமல் ரெகுலர் மோடில் தான் அப்ளை பண்ணாங்க. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் EAD ஃபஸ்ட்டு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் H4 அப்ரூவ் ஆகி அதுக்கப்புறம் H1 அப்ரூவ் ஆச்சு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது என்ன ஸ்பெஷல் சைல்டா, உனக்கு என்ன எல்லாம் வித்தியாசமாக நடக்குது, எப்போதும் H1 அப்ரூவ் ஆகும், அப்புறம் H4 வரும், அப்புறம் தான் EAD, இட் வில் டேக் எ லாங் டைம், உனக்கு ஏன் இப்படின்னு கேட்கும் பொழுது நான் அவங்கள்ட்ட சொல்கிறதுலாம் என்னென்னா, my father is so special. Amen. He is the Elohim, the creator who created the heavens and earth. It doesn't need any logic or tangible solution to solve anything. அதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்பொழுது ஐ வாண்டட் டு என்கரேஜ் யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், யாராவது கலக்கமான சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா டோன்ட் வரி, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக கர்த்தருக்குள்ள திடன் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா தேவாதி தேவன் நம்மளோட தான் இருக்காரு. We are all special because we are serving a God who is so faithful. Amen. Amen. கர்த்தருடைய வசனத்திற்கு செல்கிறோம். வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 1-6 வசனம் வரை. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும்
தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினோவாவும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாய் இருந்த அபிகாயிலும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஆமென், ஆமென், ஆமென். தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். பல வேளைகளில் நாம் நினைக்கிறோம், நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், என் வாழ்க்கையில் எனக்கு ஏன் கஷ்டம் வராது, நான் என் சகலத்தையும் ஆண்டவர் he will prevent everything from coming. பல வேளைகளில் நாம் நினைக்கிறோம். Yes, தேவன் maybe from temptations he may keep us away, but the trials are always there. Trials and temptation பெரிய வித்தியாசம் இருக்கிறது. God never tempts us. அது சத்ருவனுடைய வேலை. ஆனால் நம்முடைய வாழ்வில் நம்மை புடமிடுகிறதற்காய் தேவன் கொண்டு வருகிற சோதனைகள் பல உண்டு. தாவீது பாருங்க, தாவீதினுடைய எவ்வளவு நாட்கள் தாவீது ராஜ்யபாரம் ஆண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு நாட்கள் தாவீது பெலிஸ்தியருடைய தேசத்திலே மறைந்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சரித்திரபூர்வமாய் எந்த வயதிலே தாவீது தன்னுடைய வாழ்க்கையில சவுலுக்கு பயந்து ஓட துவங்கினான், எத்தனை வருடங்கள் ஓடினான் என்பதை குறித்து பல 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 சஞ்சலங்கள் இருக்கிறது. ஏன்னா சரியான ஒரு அளவீடுகள் அதுல இல்ல. ஆக்சுவலா ரஃப்லி என்ன சொல்றாங்கன்னா 10-15 வருடங்கள் என்று சொல்கிறாங்க. 10 இருந்து 15 வருடங்களுக்குள்ளாய் இருக்கலாம். ஆனா இந்த நாட்களிலும் தாவீது மிக மிக இள வயதுள்ளவனா இருந்தார். நான் ரொம்ப முதிர்ந்த ஞானி அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கு நாம் காணப்போகிற பகுதி, there are 4 sermons that we have seen. நாம் பார்த்தோம். இதுல today we'll complete the series, the school of restoration. ரெக்கவரிக்கும் ரெஸ்டோரேஷனுக்கும் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. ரைட்? the recovery is different, restoration is different. ரைட்? அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா பாவங்கள நம்மை கழுவி, அதாவது இருக்கிற நிலைமையிலிருந்து கொஞ்சம் முன்னேறி வாங்க, கொஞ்சம் பெட்டரா வாங்க, அதுக்கு பேர் தான் ரெக்கவரி. கொஞ்சம் திரும்ப எனக்கு வந்துடணும். As if that didn't happen at all. As if நம்முடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டதுன்னா, as if we never ever sinned. நாம் பாவமே செய்யாமல் இருந்திருந்தால் எப்படி நாம் இருந்திருப்போமோ, இயேசுவின் ரத்தம் அப்படி நம்மை கழுவினது. ஏன்னா ஒரு ரத்தம் போல சிவப்பா இருந்த எப்படி அதை மாற்றுச்சா, உறைபனி போல மாற்றியதான். யார் அந்த உறைபனியை பாக்குறவங்க, இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த உறைபனி ரத்த சிவப்பு போல இருந்தது அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்களா? சொல்லவே முடியாது. they won't even know. அதுதான் ரெக்கவரிக்கும் ரெஸ்டோரேஷனுக்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ். see, once you are recovered, you may fall, the next thing you may fall in again. ஆனா ரெஸ்டோரேஷன் அப்படி கிடையாது. அவர் திரும்ப எழும்ப கட்டும் பொழுது பாருங்க, இன்று நாம் தியானிக்கிற வேளையில நம்ம பல many schools of God நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸ்கூல் ஆஃப் ட்ரஸ்ட் பார்த்தோம். தென் மோசேயுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்த்தோம், யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு தேவன் நம்மோடு, we are closing the series today, the school of reformation. First thing we saw, school of humility and nothingness. ஒன்றுமில்லாமைக்கு தேவன் நம்மை அழைத்து செல்லுகிறது. சகலத்திலும் நிறைவுள்ளவனாய் இருந்த மோசேயை ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் பயன்படுத்துறதற்கு நீ தகுதி உள்ளவன் அல்ல, உன்னை நான் வெறுமைப்படுத்த வேண்டும். I need to empty you completely. ராஜ்யபாரத்திலிருந்து மீதியானுடைய பாலைவனத்திற்கு கொண்டு சென்று தன்னுடைய மாமனார் மாமியாருடைய ஆடு மாடுகளை மேய்க்கிறான். மேய்க்கிற பொழுது ஆண்டவர் அழைக்கிறார், மகனை இப்பதான் நீ எனக்கு தகுதியா இருக்க, உன்னை நான் பயன்படுத்துகிறேன் என்றப்ப மோசே சொல்றான், இந்த நாளிலும் அல்ல, எந்த நாளிலும் எனக்கு நாவன்மை எந்த அளவு இருந்ததில்லை என்று சொல்லுகிறான்.
ஆனா பாருங்க, ராஜ்யபாரத்துல சகலத்தையும் கற்று 40 வருடங்கள் தேறினவன் சொல்றான், அது எதுவுமே எனக்கு இருந்த மாதிரியே ஒரு ஞாபகமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நீ வெறுமையா இருக்கிறாய், நீ எனக்கு ஆயத்தமா இருக்கிறாய் என்று. மோசையோட வாழ்க்கையில இருந்து பார்த்தோம். அடுத்து யோசேப்புடைய வாழ்க்கை இருந்தது ஸ்கூல் ஆஃப் ட்ரஸ்ட். யோசேப்பு புலம்பினதாய் கிட்டத்தட்ட 13 அதிகாரங்கள் யோசேப்பை குறித்து எழுதி இருக்கிறது ஆதியாகமத்துல. ஆனா எனக்கு பிடித்த வசனம் என்ன தெரியுமா? அதுக்கு அடுத்த யாத்திராகமத்துல முதல் அதிகாரத்துல முதல் பகுதியிலே வசனம் வரும், யோசேப்பை அறியாத ராஜா ஒருவன் தோன்றினான். இன்னைக்கு நமக்கு என்ன பெருமை இருக்கு? நான் என்ன சிஸ்டம் பில்ட் பண்ணேன், நான் என்ன கம்பெனி பில்ட் பண்ணேன், நான் என்ன ஹோம் பில்ட் பண்ணேன், எதை குறித்து நாம் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? யோசேப்பு எகிப்து தேசம் அழிந்து போகாதபடிக்கு காத்து கொண்ட யோசேப்பு, அவனுடைய சாதுரியத்தினால ஞானத்தினால அவர்கள் அந்த ஃபேமைன்ல இருந்து காத்து கொள்ளப்பட்டார்கள். அவனை குறித்து என்ன எழுதி இருக்கிறது? யோசேப்பை அறியாத ராஜா ஒருவன் எகிப்திலே தோன்றினான். என்ன பெருமை பாராட்டுறது நமக்கு இடம் இருக்கிறது இன்று நாம பாடினது போல. என்ன தகுதி இருக்கிறது நமக்கு ஆக்சுவலா? அதை குறித்து ஆழமாய் நாம் சிந்தித்தோம். அடுத்து மூன்றாவது, the school of transformation. எத்தன் எனப்பட்ட யாக்கோபு, பெத்தேலிலிருந்து எல் பெத்தேலுக்கு, பெத்தேலுக்கும் எல் பெத்தேலுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. யாக்கோபு பெத்தேலுக்கு வந்தான், ஆனால் எல் பெத்தேலை உணராதிருந்தான். அது மூன்றாவது பகுதியாய் நாம் பார்த்தோம், பெத்தேலிலிருந்து எல் பெத்தேலுக்கு. இன்றைக்கு நான்காவது பகுதியாய் the school of restoration, school of humility and nothingness, school of trust, school of transformation, and today school of restoration. School of restoration. தாவீதுனுடைய வாழ்க்கையிலிருந்து பாருங்க. ஆனா இந்த 4 பள்ளிக்கூடங்களிலும், இந்த ஓவரால் சீரிஸ் we call it as schools of God, தேவனுடைய பள்ளிக்கூடங்கள். இந்த 4 பள்ளிக்கூடங்கள்ல இருக்கிற டீச்சர்ஸ் பாத்தீங்களா? வெரி வெல் எஜுகேட்டட், அரிஸ்டோகிராட், வெரி வெல் மெச்சூர். அப்படிப்பட்ட டீச்சர்ஸ் ஆண்டவர் கொண்டு வந்திருந்தாரு. மோசேக்கு யாரை கொண்டு? ஜெத்ரோ, அவனுடைய மாமனாரை கொண்டு. யோசேப்புக்கு உடன் இருந்தவர்கள் எல்லாம் யாரு? அந்த பிள்ளைகளும் அங்கே அந்த எகிப்து தேசத்துல இருந்த அபுதமாய். யாக்கோபுக்கு யாரு? லாபான். யெகோவா தேவனையே அறியாத ஒரு விக்கிரக ஆராதனை. தேவன் இந்த பள்ளிக்கூடங்களிலே பயன்படுத்துகிற ஆசிரியர்களும், இந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கிற இடங்களும் நம்மால விவரிக்க முடியாதவை, புரிந்து கொள்ள முடியாதவை. சில நேரங்கள்ல நாம் யோசிக்கும் பொழுது, ஏன் ஆண்டவரை இவங்களெல்லாம் நான் நிந்திக்கப்படுகிறேன், இவங்கெல்லாம் என்ன நிந்திக்கிறாங்களே, who are they? என்னுடைய தகுதி அபதமாய் நாம சில நேரத்தில் நினைக்கலாம். ஆனா பாருங்க, அவர்களை கொண்டு தேவன் நமக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடியும் என்றால், ஆபக்கு புலம்புவான் ஆண்டவர்கிட்ட, இவ்விதமா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றி இல்லாம இருக்கிறாங்களே ஆண்டவரே அப்படின்றப்ப ஆபகுக்கு ஆண்டவர் சொல்லுவாரு, அசீரியர்களை நான் கொண்டு வந்து இவர்களை நான் சரி பண்ணுவேன். ஆபகுக்கு ஒண்ணுமே புரியாது. இவங்க பண்றதே பெரிய அநியாயம்னா, இவங்களை விட மோசமான ஆளுங்களை கொண்டு வரேன்றீங்க, அசீரியர்கள் இவங்களை விட ரொம்ப மோசமான ஆண்டவரே. நான் என்ன நினைச்சேன், நீங்க ஏதாவது நல்லவங்களை கொண்டு வந்து எப்படி வாழணும்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்து இவர்களை தண்டித்து திருத்தி நீங்க கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா, இவங்களை விட மோசமான ஆளுங்களை கொண்டு வருவீங்களே ஆண்டவரே. ஆபகுக்கு புரியல, யாரிடத்துல இருந்து யார் கற்றுக்கொள்வது? ஆனால் அசீரியர்களை கொண்டுதான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பட்சித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில அபதமான சூழ்நிலைகள் வரும் பொழுது, who are they? Why are they in my life? ஏன் என் வாழ்வில இவ்விதமாய் பட்சிக்கிறாங்க? ஏன் ஒரு முள்ளை போல என் வாழ்வில குத்தி கொண்டிருக்கிறார்கள்? அன்னாளுக்கு ஒரு எல்கானா இருந்த போதும் எல்கானா தேவனிடத்துல அன்னாளை தள்ளவில்லை. அவனுடைய எல்கானாவுடைய மனைவி குத்தி 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 கிழித்த வேளையில தன்னுடைய கண்ணீரை அன்னாள் தன்னுடைய இருதயத்தை உருக்கி ஊற்றினாள். ஒரு பெண்ணினா தேவைப்பட்டது. அபதமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் இவங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வித்தியாசமான இடங்கள், வித்தியாசமான விதங்களில தேவன் கற்றுக் கொடுக்கிறார். ஆனா அதன் மூலமா தான் கர்த்தர் நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னா நம்ம போகாம விட்டுருவோமா? அதே போலதான் ஆண்டவர் நம்மை குறித்து சில நேரங்களில் அந்த சோதனைகள் வரும் பொழுது, அந்த சோதனைகளின் யோசேப்பை போல நாம் ஒரு நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்வோம் என்றால் தேவன் நிச்சயமாய் அதிலிருந்து நம்ம இருமடங்கு பலனோடு கொண்டு வருவார். இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ தாவீது நாம வாசித்த அந்த பகுதியில ஜிக்லாக் என்ற இடத்திற்கு தாவீது சென்று சேர்கிறார். கொஞ்சம் கான்டெக்ட் பின்புலமா பாத்தீங்கன்னா, வாட் இஸ் தி ஜிக்லாக்? இந்த ஜிக்லாகுடைய சரித்திரம் என்ன என்று நீங்க பாத்தீங்கன்னா,
யூதாவிற்கு கொடுக்கப்பட்ட ஆரம்பத்துல வாக்களிக்கப்பட்ட தேசம் பிரிக்க யூதாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி இது. யோசுவா 15வது அதிகாரம் 31வது வசனத்துல அதை நாம் வாசிக்கலாம். இது யூதாவுக்கு கொடுக்கப்பட்ட பகுதி. அதற்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த பகுதி சிமியோன் கோத்திரத்துக்கு திருப்பி கொடுக்கப்படுகிறது. அதை நாம் யோசுவாவின் புத்தகத்துல 19வது அதிகாரம் 5வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். தாவீது இந்த சிக்லாகு பட்டணத்துல வாழ்கிறார். நம்ம இன்றைக்கு அதை குறித்து பார்ப்போம். 1 சாமுவேல் 27வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 1வது அதிகாரத்துல பார்க்கிறோம். 1 நாளாகமம் 12வது அதிகாரத்துல அதை குறித்து நாம் பார்ப்போம். கடைசியாய் இந்த சிக்லாகு யூதா கோத்திரத்தினால நெகேமியா 11:29வது அதிகார வசனத்துல பார்க்கிறோம். யூதா கோத்திரத்தினால இந்த சிக்லாகு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்போ தாவீதனுடைய நிலைமை சவுலிடத்திலிருந்து மறைந்து ஒளிந்து ஓடி அலைந்து தெரிந்து he is exhausted, he is frustrated. ஆண்டவரே, என்ன ஒரு ஆடு மேய்க்கிறவனா நீங்க அப்படியே விட்டுருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு ஆடு மாடு மேய்ச்சிட்டு நிம்மதியா இருந்திருப்பேன். நான் சும்மா இருக்கிறவனை கூப்பிட்டு ஒரு தீர்க்கதரிசியை எனக்கு அனுப்பி அபிஷேகம் பண்ணி நீதான்ப்பா ராஜாவாக போறேன்னு என் ஆசையை காமிச்சு இப்ப ஏன் ஆண்டவரே இந்த ஓட்டம்? எனக்கு ஒரு நாள் 2 நாள் ஓட்டம்னாலும் பரவாயில்ல, ஒரு வாரம் 2 வாரம்னாலும் பரவாயில்ல, ஒரு மாதம் 2 மாதம்னாலும் பரவாயில்ல, இல்ல ஈவன் 1 வருடம் 2 வருடங்கள்னாலும் பரவாயில்ல, முடிவே இல்லாதபடி 10 வருடங்களுக்கு மேலாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்ன தவறு செய்தேன்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் ஒரு சிறு பையனா கூட நான் உண்மையில் நம்பிக்கை வைத்து கோலியாத்தை வீழ்த்தினேன். ஆண்டவரே, அதற்கு நீர் எனக்கு கொடுத்திருக்கிற பரிசு இதுதான். தாவீதுக்குள்ள ஏராளமான போராட்டங்கள். 1 சாமுவேல் 27:1 ராஜாவாய் தேர்ந்து கொள்ளப்பட்ட தாவீது exhausted, frustrated and at his end. எந்த அளவுக்கு அவர் exhausted and frustratedனா, எந்த பெலிஸ்தியரை அழிப்பாய் என்று தாவீதுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி உன்னை ராஜாவாக்குவேன்னு சொன்னாரோ அந்த பெலிஸ்தியரின் தேசத்திற்கு ஓடி போகுமாறு தாவீது, அந்த அளவுக்கு தாவீதுக்கு ஒரு வெறுப்பு. எப்படியாவது இந்த சவுலின் கண்களில் நான் இஸ்ரவேல் தேசத்துல யூதா தேசத்துல நான் எங்கிருந்தாலும் தாவீது என்ன பிடிச்சிடுவான், சவுல் என்னை பிடித்து விடுவான், என்னால தப்பிக்கவே முடியாது. அதனால எந்த பெலிஸ்தியனை கொன்றாரோ, கோலியாத்தை தாவீது கொன்றானோ அதே பெலிஸ்தியர் தேசத்திற்கு மறைந்து கொள்ளுகிறதற்காய் போன இடம் தான் அந்த சிக்லாக். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல அந்த முடிவின் விளிம்புக்கே நாம் சென்று விட்டது போல இருக்கும். ஆண்டவரே, இதுக்கு மேல என்னால முடியாது ஆண்டவரே, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது ஆண்டவரே, இதை விட ஒரு கேவலமான நிலைமை எனக்கு வேணுமா, என் எதிரிட்டே போய் தஞ்சம் புகுகிற அளவுக்கு என்று என்கிற நிலைமைக்கு நாம he takes refuge with the enemy. ஆனா அங்கேதான் தாவீதுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, ஏன் இஸ்ரவேல்ல ஒரு இடத்துல வச்சு தாவீதை தேவன் மறைவாய் வைத்திருந்து கற்றுக் கொடுக்க முடியாதா? ஏன் இஸ்ரவேல் தேசத்துல வேற ஆசிரியர்கள் தாவீதுக்கு இருந்திருக்க முடியாதா? தேவன் சொல்ல வேண்டிய தன்னுடைய வாழ்க்கையின் விளிம்புக்கு, தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தாவீது கற்றுக்கொள்ளும்படிக்காய் தேவன் அவனை கொண்டு போகிறார். கொண்டு போய் அங்க அந்த ஆகீஸ் என்கிற ராஜாவிடத்துல போய் 1 சாமுவேல் 21:6வது வசனத்துல வாசிக்கிறோம். அவன்கிட்ட அங்க போய் அந்த சிக்லாக் என்ற பட்டணத்திற்கு தாவீது கொண்டு போகப்படுகிறார். இங்க போகிற அந்த வழியிலையும் பாருங்க ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். 1 சாமுவேல் 21:9வது வசனம் அடுத்து யாராவது ஒருவர் வாசித்தோம் என்றால் 1 சாமுவேல் 21:9 தாவீது இந்த ஓடுகிற இந்த வேளையில அந்த பெலிஸ்திய தேசத்திற்கு போகிறதற்கு முன்பாக தாவீது கையில ஆயுதங்கள் ஒன்றுமே இல்லை, சுயமான ஆயுதங்கள் எதுவுமே இல்லை. அந்த 9வது வசனத்தை வாசிப்போம் என்றால் வாசிக்கலாம். இதோ ஏகத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது, அதை நீர் எடுக்க வேண்டானால் எடுத்துக்கொண்டு போம், அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றார். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகரில்லை, அதை எடுத்து தாழ்மை. எந்த கோலியாத்தை பார்த்து தாவீது, நீ உன் வாளின் மேலும் உன் பட்டயத்தின் மேலும் நம்பிக்கையோடு வருகிறாய், நானோ
நீ நிந்திக்கிற இஸ்ரவேலரின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல நான் வருகிறேன் என்று சொல்லி எந்த கோலியாத்தை தாவீது முறியடித்தானோ அந்த கோலியாத்தின் வாழ் தாவீதுக்கு தேவைப்படுகிறது. தேவனுடைய அனாதி அவர் நடத்துகிற அந்த அனாதி வழிகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாளும் தாவீது நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார். This will become, இதை இரண்டு விதமா எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, தேவனை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய எதிரியின் ஆயுதங்களை தேவன் உங்களுக்கு ஆயுதங்கள் ஆக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. அவ்விதமாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு விதமா எடுத்துக்கொள்ளுகிறது, ஆண்டவரே இந்த வாளை நம்புகிற நிலைமைக்கு நான் வந்துட்டேனே ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆயுதம் தேவைப்படுகிறது. நான் என் தேவனாகிய கர்த்தரை நம்பி நான் அந்த பெலிஸ்தியர் தேசத்துக்குள்ள போக முடியாது. ஏன்னா அது தேவனுடைய சித்தம் இல்லை என்று எனக்கு தெரியும். ஆனாலும் நான் ஏன் அங்க போறேன், எனக்கு ஒரு ஆயுதம் வேணுமே. எந்த ஆயுதத்தை குறித்து, எந்த ஆயுதத்துல நம்பிக்கை வைத்தாய் என்று கோலியாத்தை நான் கரம் நீட்டி குற்றம் சுமத்தினோ அந்த ஆயுதத்தை இன்னைக்கு நான் நம்பி இருக்கிற நிலைமைக்கு என்ன கொண்டு வந்துட்டீங்க. தாவீதுடைய இருதயத்துல எவ்வளவு ஒரு வேதனை இருந்திருக்கும் பாருங்க. நான் எல்லாருக்கும் சாட்சியா ஒரு சிறு பிள்ளையா நின்றேன், இன்றைக்கு என்னுடைய நிலைமை இவ்விதமாய் மாறிவிட்டதே என்று சொல்லி தாவீது சிந்தித்து இருக்கக்கூடும். ஏன்னா அந்த 27:45 நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய அந்த எதிரியின் ராணுவங்களிடத்துல தாவீது சென்று அடைக்கலம் புகுகிறார். அவருடைய நம்பிக்கையை வேற இடத்துல வைக்கிறாங்க இந்த வேளையில. இப்போ இதுக்கு அடுத்த நிலை பாருங்க. இதற்கு அடுத்த நிலையில ஒன்று நடக்கிறது. 29வது அதிகாரம் 1வது வசனம் பார்க்கிறோம். போய் அங்க அடைக்கலம் புகுகிறது மாத்திரம் அல்ல, தாவீது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண ஆயத்தப்படுகிறார். தாவீது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண ஆயத்தப்படுகிறார். ஏன்னா அங்க சவுல் ராஜாவோ பெலிஸ்தியரின் ராணுவத்தை குறித்து மிக மிக கலங்கி இஸ்ரவேல் ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இங்க தாவீதோ சவுலிடத்திலிருந்து பயந்து வந்து ஆகீஸ் ராஜாவிடத்துல சென்று சொல்லுகிறாரு, நான் உன்னோடு சேர்ந்து யுத்தம் பண்ணுகிறேன். எந்த ஜனங்களுக்கு தாவீதை தேவன் ராஜாவாய் நியமித்தாரோ அதே ஜனங்களுக்கு எதிராய் போரிடும்படிக்காய் தாவீதினுடைய நிலைமை தள்ளப்படுகிறது. தாவீதினுடைய நிலைமை தள்ளப்படுகிறது. That is the future king. The future king David is fighting with the present king Saul. எவ்வளவு ஒரு எப்படி இருந்திருக்கும் தாவீதுக்கு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஆனா தேவனுடைய சித்தமோ வேறு விதமா இருக்கிறது. அவ்விதமான இடத்திலும் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சித்தமான வெறுமையாய் விட்டல. ஏன்னா 1 சாமுவேல் 29:5 தாவீதுக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ, பெலிஸ்தியருக்கு ஞாபகம் இருக்குது. பெலிஸ்தியருடைய யூதர் அந்த சேனைகள் போய் ஆகீஸ் ராஜா கிட்ட சொல்றாங்க, சவுல் கொன்றதோ 1000, தாவீது கொன்றது 10000. இப்படின்னு இவனை பத்தி பாடி இருக்காங்க. இன்றைக்கு இவன் நம்மளோட சேர்ந்து அவங்களை யுத்தம் பண்றேன்னு சொல்றான். திடீர்னு நடு போர்க்களத்துல நமக்கு எதிராக இவன் திரும்பினான், நாம் என்ன செய்வோம்? நான் எப்பவுமே சொல்லுவேன், நாம் தேவன் அடைக்கிற கதவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அதற்குதான் நம்ம ரொம்ப அதிகமா ஸ்தோத்திரம் பண்ணணும். திறக்கிற கதவுகளை விட அடைக்கிற கதவுகளுக்காய் ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த அடைக்கப்பட்ட கதவுகளுக்குள்ள நாம் மீறி ஒரு முறை நுழைந்து விட்டோம்னு வச்சுக்கோங்க, வெளியில வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். That's why they say sin is a spiral. Once you get in, it's very difficult to get out. So தாவீதுக்கு மறந்து போயிடுச்சு அவங்க பாடின பாடல்கள். தாவீதுக்கு மறந்து போச்சு கோலியாத்தை பார்த்து நான் என்ன சொன்னேன் என்பது. ஆனால் தேவன் அவனுடைய எதிரியின் ஜனங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். அவளை எளிதா நாங்க மறந்துட மாட்டோம். நீ எவ்விதமாய் தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி பாடினாங்களே, இந்த வேளையில இந்த தாவீதை நம்பி நாம் எப்படி போகிறது? டேவிட் வாஸ் a warrior. தன்னுடைய சிறு வயதிலிருந்து கோலியாத்தை எதிர்க்கிறப்ப சவுல் ராஜா கிட்ட சொல்றான், சிங்கத்தை பீறி போட்டதையும் கரடியை பீறி போட்டதையும் குறித்து சொல்லுகிறான். சிறு வயதிலிருந்தே ஒரு போராளியாய் விரல்களை யுத்தங்களுக்கு பழக்குவிக்கப்பட்டவனாய் இருந்தவனை he is rejected from the army. Rejected from the army. அவனுடைய தாவீது தன்னுடைய தலை சிறந்த தகுதியாய் எதை நினைத்தானோ, தன்னுடைய போர் வன்மையையும் வலிமையும் நினைத்தானோ, ஆகீஸ் ராஜா சொல்றாரு, இது எனக்கு ஒத்து வராது, உன்னுடைய பலன் எனக்கு தேவையில்லை, ஏன்னா உன்னை நான் நம்ப முடியாது, நீ திரும்பி போ.
This is the context in which now David comes back. இந்த ஒவ்வொரு இடத்திலும் சவுலால் விரட்டப்பட்டு கோலியாத்தின் வாளை எடுத்துக்கொண்டு ஆகீஸ் ராஜாவிடத்துல வந்து அடைக்கலம் கேட்டு அந்த ராஜாவிடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் போரிடுகிறதற்கு ஒரு உத்தரவு கேட்டு அந்த உத்தரவு கிடைக்காமல் அங்கே விலக்கி ஒதுக்கி தள்ளப்பட்டு இது எல்லாம் யார் முன்னாடி நடந்துட்டு இருக்கு தெரியுமா? தாவீதின் கூட இருக்கிற அந்த 600 பேர் முன்பாய், கண்களுக்கு முன்பாய் நடந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு முன்பாய் தாவீது தரை மட்டும் தாழ்த்தப்படுகிறார். தரை மட்டும் தாழ்த்தப்படுகிறார். பெரிய போராளின்னு இவரை நினைச்சிட்டு இருந்தோம். இவரை சேர்க்க கூட மாட்டேன்ட்டாங்களே, இவரால் அந்த ராணுவத்தில் இடம் பிடிக்க முடியலையே, இவரை நம்பி வேற நம்ம தேசத்தை விட்டு நம்ம இங்கே ஓடி வந்துட்டோம். எவ்வளவு ஒரு தாழ்மையின் நிலைக்கு தேவன் தாவீதை கொண்டு செல்கிறார் பாருங்க. ஆனா அந்த இடத்திலும் அவ்விதமான நேரத்திலும் தாவீது தன் வழிகளில மாறி போய் விடாத படிக்கு, ஒரு நுழையக்கூடாத கதவுல நுழைந்து விடாத படிக்கு தேவ சித்தம் தாவீதை காத்துக் கொண்டது. துன்பத்தின் வேளையிலும் அந்த தேவ சித்தம் தாவீதை காட்டிக் கொண்டது. இவ்விதமான ஒரு சூழ்நிலையில, in other words சொல்ல போனா, நான் யாக்கோபை குறித்து சொல்லும் போது நான் சொன்னேன், the David God chose was far away from him, but the God who chose David was very close to him. Was very very close to him. தாவீது தன்னுடைய தேவனை, தன்னை தெரிந்து கொண்ட தேவனை விட்டு தூரத்துல இருந்தான். ஆனா தாவீதை தெரிந்து கொண்ட தேவனும் அவனுக்கு பக்கத்திலேயே இருந்தார். அவனை கற்றுக் கொடுத்து, அவனை உறவிட்டு புடமிட்டு, ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகிறது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. வணங்கா கழுத்துள்ளவர்கள் அவங்களுக்கு பேர். ஆண்டவரே அவங்கள வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று சொன்னார்னா, சாதாரண ராஜாவுடைய நிலைமை ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. 12 கோத்திரங்களையும் மேய்த்து கொண்டு வருகிறது என்பது மோசைக்கு எதிராக எழும்பினாங்க, ஆபிரகாமுக்கு எதிராக. அவங்க யாருக்கு எதிராக எழும்பல சொல்லுங்க? எல்லாருக்கு எதிராகவும் எழும்பினாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை ஆள்கிறது என்பது அவளது எளிதான காரியம் அல்ல. தன்னுடைய போர் வன்மையினாலும் எந்த புய பலத்தினாலும் நிச்சயமாய் அவர்களை ஆளுகை செய்ய முடியாது. தேவன் தாவீதை கொஞ்சம் கொஞ்சமாய் பக்குவப்படுத்தி, நீ உன்னிடத்தில் இருக்கிற, எப்படி மோசேய எகிப்து தேசத்திலிருந்து மீதியால் பாலைவனத்துக்கு கொண்டு போய் வெறுமையாக்கினாரோ, தாவீதினுடைய சகல பலன்களையும் அற்று போக செய்து தாவீதை பெலிஸ்தீனுடைய தேசத்துல தேவன் வெறுமையாக்குகிறார். எந்த அளவு வெறுமையாக்குகிறார்ன்றதுதான் இதுவே இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. அதாவது இன்றைக்கு பாஷையில் நம்ம சொல்ல போனா, டேவிட்ஸ் ஈகோ இஸ் ரியலி burnt. His ego is really burnt. தனக்கு சுய அடையாளமே இல்லாத அளவு, இனிமேல் நான் போய் ராஜான்னு எப்படி நான் சொல்லிக்க முடியும் இஸ்ரவேல் தேசத்துல என்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துடுறாங்க. இந்த நேரத்துல தான் தாவீது சிக்லாக்கு வருகிறார். This is a context in which David comes to Ziklag. Ziklag வந்து it's a place of transformation. ஏன்னா அங்கேதான் தாவீது he is restored back to that little boy who said, who are you to insult the Lord God of Israel. அந்த நிலைமைக்கு தாவீது அங்குதான் மீட்டு கொண்டு வரப்படுகிறார் பாருங்க. ஆனா அங்க வருகிற இடத்திலும் அதுதான் இன்றைக்கு நாம வாசிப்போம். கிரேட்டர் ஷாக். இவ்வளவு நேரம் இவ்வளவு நாட்கள் நடந்தது பத்தாதுன்னு, but now even more shock. வந்து பார்த்தா சகலமும் எரிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய, அதாவது வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய குடும்பத்திற்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும், if a man who is not able to provide, it is a sin என்று பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். தன்னுடைய சொந்த மனைவியையும் பிள்ளைகளையும் கூட காக்க இயலாத ஒரு நிலைமை. ஏன்னா இஸ்ரவேலருக்கு எதிராக நான் யுத்தம் செய்கிறேன் என்று அங்க ஆகீஸ் ராஜா கிட்ட போன வேளையில அமலேக்கியர் வந்து தரைமட்டமாக்கி போகிறாங்க. ஏன் தெரியுமா? sin always follows you. தாவீது சிக்லாக்ல எப்படி இருந்தா தெரியுமா? அந்த யுத்த காலங்களுக்கு முன்பாய், யூதாவின் கோத்திரத்தை நான் கொள்ளையடிக்கிறேன் என்று சொல்லி உள்ளிருக்கிற பெலிஸ்தியர் தேசத்துக்குள்ள இருக்கிற ஜனங்களையே கொள்ளையடித்து, இவங்க யாராவது போய் ராஜா கிட்ட சொல்லி கொடுத்துடக்கூடாது இல்லையா? பத்தி வச்சிருந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் உட்பட சகலரையும் கொன்று தீர்த்து, அப்படிதான் 1.5 வருட காலம் தாவீது சிக்லாக்ல இருந்தார். That wouldn't go that easy. நீ தேவனுடைய மனுஷனா இருக்கலாம், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருக்கலாம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கலாம், but you have to face the consequences of your sin on this earth. நித்தியத்திற்கு தேவன் நம்மை மன்னிக்க கூடும், ஆனால் இந்த உலகத்தில் அதனுடைய விளைவுகளை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். 1.5 வருட காலம் பொய்யின் வாழ்க்கை, மாய்மாலத்தின் வாழ்க்கை. ஏன்னா ஆகீஸ் ராஜா கிட்ட போய்
நான் உன்னுடைய ஜனங்களே கொள்ளையடிச்சேன் சொல்ல முடியாது. உன்னுடைய தேசத்துக்கு பக்கத்துல இருக்க ஜனங்களை கொள்ளையடிச்சேன் சொல்ல முடியாது. ஆகீஸ் ராஜாக்கு எப்படி நம்பிக்கை வரும்? How do you earn the trust of the king? ராஜாவுடைய நம்பிக்கை எப்படி பெறுகிறது? ராஜாவுடைய எதிரிகளை நான் துவம்சம் செய்தேன் என்று. அதனால என்ன சொல்றாரு? யூதா ஜனங்களை நான் அழித்தேன், யூதா ஜனங்களை நான் கொள்ளையடித்தேன். ஏன்னா தாவீதோட நோக்கம் என்னன்னா, எதிரி என்னுடைய நண்பன். இந்த ஆகீஸ் ராஜா பெலிஸ்தியருடைய சவுல் ராஜாவுடைய எதிரி, சவுல் எனக்கு எதிரி, என்னுடைய எதிரி எனக்கு நண்பன். கால்குலேஷன். ஆகீஸ் ராஜாவை சந்தோஷப்படுத்தி வத்தி கொள்ளுகிறதற்காய் உள்ளிருந்தே அவங்க எல்லாரையும் அழித்துக் கொண்டே இப்படிதான் பொய்யின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த காலங்கள் அவை. சோ இவர் கொஞ்சம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்த உடனே அமலேக்கியரும் மற்றவங்களும் வந்து முழு இடத்தையும் எரித்து தரைமட்டமாக்கி மனைவியையும் பிள்ளைகளையும் எல்லாரையும் கொண்டு போய் விடுகிறார்கள். சோ தாவீதுட்ட இனிமேல் இழக்கிறதற்கு ஒன்றுமே இல்லை. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் தட் ஹி ஹேட் God emptied him. கம்ப்ளீட்டா ஒன்றுமில்லாமல், அதாவது everything is naked in front of his eyes என்று சொல்லுகிறது போல David was stripped naked. தாவீதுக்கு உள்புறமும் உள்ளூராகவும் சரி, தாவீதினுடைய வெளிப்புற ராஜ்யபாரமும் சரி, அல்லது ஒரு எதுவுமே தாவீதுட்ட இல்லை. ஒரு விஷயம் நம்ம இதற்கு முன்பாய் பார்த்தோம். தாவீதினுடைய கோலியாத்தின் வாளை தாவீது வாங்கிட்டு வந்தார். கோலியாத்தினுடைய உருவத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கு நம்ம வாசிங்களா? கோலியாத்தினுடைய வாளை தாவீது கையாள வேண்டும் என்றால் அதற்கு நிகரில்லை என்று சொல்லி தாவீது அதை எடுத்துட்டு வரணும். தாவீது எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க. கோலியாத்தை குறித்து சொல்லும்போது 10 அடி உயரம் இருந்தான்னு சொல்லியிருக்கு. So David was able to handle the sword of Goliath. அப்படின்னா என்ன அர்த்தம்? He was physically well fit and well built. He was a born warrior. அதனாலதான் ஆண்டவரே சொல்றாரு, there is too much blood in your hand. நீ எனக்கு ஆலயம் கட்ட முடியாது. there is a lot of blood in your hand. உன்னுடைய குமாரன் எனக்காய், சாலமோன் எனக்காய் ஆலயம் கட்டுவான் என்று சொல்றாரு. அது தாவீதுடைய நேச்சர். he was a born warrior. ஆனால் எதுவுமே பிரயோஜனம் இல்லாம இந்த mighty warrior இந்த சூழ்நிலையில தான் அந்த வசனம் சொல்லுகிறது. 4வது வசனம் நம்ம வாசித்த 30வது அதிகாரம். தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள். யோசிச்சு பாருங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஏன் தெரியுமா? தாவீதுக்கு கடைசியா இருந்தது அந்த கூட இருந்த அந்த ஜனங்கள். அவங்க என்ன சொல்றாங்க? தாவீதை கல்லெறிந்து கொல்லுவோம். எவ்வளவு thick and thin, ups and downs, சகலத்திலும் தாவீது கூட இருந்தவங்க சொல்றாங்க, இதுக்கு மேல இவனை நம்பி பிரயோஜனம் இல்லை. Let's kill him. கல்லெறிந்து கொள்ளுவோம். இவனை நம்பி இவ்வளவு நாட்கள் நாம ஓடி வந்ததற்கு சொந்த மனைவியும் பிள்ளைகளையும் கூட நம்மளால காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. ஏன் இவனோடு நாம் இருக்க வேண்டும்? தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா பாருங்க, அதற்கப்புறம் வேற எந்த ஒரு தாவீது ஜெபித்தான், தாவீது பாடினான், எதுவுமே சொல்லாம சிம்பிளா ஒரே ஒரு வசனம், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். David strengthened himself in the Lord. அதுல கவனித்து பாருங்க அந்த வார்த்தையை. தாவீது கர்த்தராலே பலப்படுத்தப்பட்டான் என்று எழுதல. கர்த்தர் தாவீதை பலப்படுத்தினார் என்று எழுதல. தாவீது கதறி அழுது தேவ பலத்தை பெற்றுக்கொண்டான் என்று எழுதல. தாவீது கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்திக் கொண்டான். அந்த ஒரு ஒப்பு கொடுத்தல் வருகிற வரைக்கும் என்னை தவிர உன்னிடத்துல ஒன்றுமில்லை தாவீது. இயேசுவானவர் சொன்னார் இல்லையா, apart from me you can do nothing. என்ன எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. உங்களுடைய பக்தி வைராகியங்களோ, உங்களுடைய ராஜ்யபாரங்களோ, உங்களுடைய ஆஸ்தி சொத்து சம்பாத்தியங்களோ என்ன இல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. தாவீதை அந்த நிலைமைக்கு தேவன் கொண்டு, தாவீது கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்திக் கொண்டான். அவர் நமக்கு பலத்த துருகமா இருக்கிறார். இன்றைக்கு யார் I am at my rope, end of the rope. நான் ஆண்டவரே இதற்கு மேல் எனக்கு ஓட திராணி இல்லை ஆண்டவரே, நான் பலவீனப்பட்டிருக்கிற ஆண்டவரே, கர்த்தருக்குள்ளா என்று வருவோமா? அவரிடத்துல சொல்லுவோமா, அப்பா நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. நம்ம ஒரு நல்ல ஒரு பாடல் இருக்குது இல்லையா, என் மாம்சம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்துட்டாலும் ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே.
உமக்குள்ளாய் நான் தாவீது அவ்விதமான தாவீதை நீ என்னை மாத்திரம் நம்பி நிற்கிற வரை ராஜ்யபாரம் உனக்கு கிட்டாது என்கிற நிலைமைக்கு தாவீதை தேவன் கொண்டு வருகிறார். இப்ப பாருங்க, God took away everything, every possible potential place, everything. எங்கெங்கு தாவீது தன்னுடைய நம்பிக்கையை மிஸ்பிளேஸ் பண்ண முடியுமோ, தன்னுடைய wherever he can misplace his trust, அந்த இடங்களை எல்லாம் தேவன் அழித்து போட்டார். இன்றைக்கு ஆராதனையின் போது ஜோல்னு சொன்னாங்க, பாடலை நம்ம பாடணும். Where do we have? நம்முடைய ஐஸ்வர்யம் எங்க இருக்கிறது? இன்றைக்கு நம்ம எல்லாரையும் பார்த்து தேவன் ஒரு கேள்வி கேட்பார் என்றால், ஆவியானவர் கேட்பார், வாட் இஸ் யுவர் ட்ரெஷர்? எதை தேவன் ஒருவரை தவிர எதை நாம் சொன்னாலும் தேவன் அதை அழிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நமக்கு நம்மளே பலருக்கு நம்முடைய பிள்ளைகள் ஒரு சொத்தா இருக்கிறது, ஐஸ்வர்யமா இருக்கிறது. பலருக்கு கணவனோ மனைவியோ ஐஸ்வர்யமா இருக்கிறது. பலருக்கு வேலை ஐஸ்வர்யமா இருக்கிறது. பலருக்கு தேவனை தவிர இருக்கிற எல்லா ஐஸ்வர்யங்களும், ஏன்னா உங்களையும் என்னையும் சம்பாதிக்கிறதற்கு விலையேற பெற்ற தன்னுடைய ரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறார். He has everything that we have is we owe to him. We owe to him. ஏன்னா அப்படிப்பட்ட விலைக்கிரயம் அவர் கொடுத்திருக்கிறார். சோ இந்த நாள்ல நாம் எதை தேவன் கற்றுக் கொடுக்கிறார் தாவீதுக்கு, நீ எப்படி ராஜாவா இருக்க வேணும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். இவ்விதமா இப்ப தாவீது at last தன்னுடைய வாழ்க்கையில சகலமும் இழந்து David learns to turn to the Lord as his only refuge. இந்த மாற்றத்தை எப்படி கண்டுபிடிக்கிறோம், எப்படி தெரியும்னா அதற்கு அப்புறம் நடக்கிற காரியங்கள். இங்கதான் தாவீதுனுடைய ரெஸ்டோரேஷன் நாம் பார்க்கிறோம். இவ்வளவு நேரம் தாவீதுனுடைய பாடுகளை குறித்து பார்த்தோம், தாவீது பட்ட வேதனைகளை குறித்து பார்த்தோம், சூழ்நிலைகளை குறித்து பார்த்தோம். Now David is restored. அதை நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம் தெரியுமா? பாருங்க, 30வது அதிகாரம் 22வது வசனம். ஏன்னா அதற்கு முன்பாய் வாசிக்கிறதுக்கு முன்பாய் இவர்கள் எல்லாரும் அமலேக்கியரிடத்துல போய் சிறைபிடிக்கப்பட்ட தங்களுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் திருப்பி கொண்டு வருகிறதற்காய் போறாங்க. போறப்போ ஒரு கூட்டத்தார் என்ன சொல்றாங்க, அப்பா இதுக்கு மேல எங்களால ஓடுறதுக்கு பலன் இல்லை, சண்டை போடுறதுக்கும் பலன் இல்லை, நாங்க இங்கேயே உட்கார்ந்துறோம், யார் முடியுதோ நீங்க போங்க, போய் கொண்டு வாங்க, நீங்க ரெக்கவர் பண்ணி கொண்டு வாங்க. ஒரு கூட்ட ஜனங்கள் அமர்ந்து விடுகிறார்கள். சோ இப்ப மீதி இருக்கிறவங்க தங்க உயிரை பணயம் வைத்து அமலேக்கியர் இடத்துல சென்று சண்டையெல்லாம் போட்டு அந்த ஜனங்களை வீட்டுக்கு கொண்டு வரும் பொழுது சொல்லப்படுகிற ஒரு வசனம் தான் அது. 1 சாமுவேல் 30:22வது வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது தாவீதோட நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லோரும் அவர்கள் எங்களோட வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை, அவர்களில் ஒவ்வொருவரும் தன் தன் மனைவியும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்துக் கொண்டு போகட்டும் என்றார்கள். பாருங்க, நாங்க போய் உயிரை பணயம் வைத்து நாங்க சண்டை போட்டிருக்கோம், இவங்க எல்லாம் சும்மா உட்கார்ந்து இருந்தாங்க. இவங்களுக்கு நான் எதுக்கு நான் பங்கு கொடுக்கணும்? அவன் மனைவியும் பிள்ளையும் அழைச்சிட்டு போட்டும், அதுக்கு மேல ஒரு பங்கு கூட நான் கொடுக்க மாட்டேன். இதுல முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? தாவீதின் கூட இருந்த அந்த மனுஷரை குறித்து என்ன சொல்லி இருக்குது? பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும். பிரியமானவர்களே, இவர்கள் இஸ்ரவேலர்கள், யூத ஜனங்கள், தாவீதோடு அவருடைய திக்கத்தின் சகலத்திலையும் தாவீதோடு நடந்து வந்திருக்கிறவர்கள். அவர்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது? பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான. சோ தாவீதுக்கு யாரோட ஐக்கியம் இருந்ததுன்னு பாத்தீங்களா? மனுஷரை அடையாளம் கண்டுகொள்ள தேவன் தாவீதுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ ராஜ்யபாரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, எல்லாரும் இஸ்ரவேலர் தானே, எல்லாரும் யூத ஜனங்கள் தானே, இதெல்லாம் சர்ச்சு தானே, எல்லாரும் சர்ச்சுக்கு வராங்க. இன்றைக்கு how much of abuses we see in the churches இன்றைக்கு. பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களும் ஆலயத்திற்கு புறம்பா இல்லை, எங்க இருந்தாங்க? உள்ளே இருந்தார்கள். தாவீதினுடைய இன்னர் சர்க்கிள்ல அவங்க இருந்தாங்க. தாவீது அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளும்படிக்காய் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா அவங்களாலதான் அப்படி சொல்ல முடியும், this is mine. ஏன்னா இவ்வளவு தாவீது, ஆனா தாவீதுக்கு இருதயத்துல இப்படி தாவீது நினைத்திருப்பார், இப்படிதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஆண்டவர் அதனாலதான் இன்னைக்கு கொண்டு வந்தாரு. இன்றைக்கு என் கூட இருக்கிறவங்க இதை சொல்றாங்க,
தாவீதுக்கு அதை அடையாளம் கண்டு கொள்ளுக்குற. ஏன்னா அதற்கு முன்னாடி தாவீதே அதான் சொல்லிட்டு இருந்திருக்க கூடும் ஒரு விசை. சரியா? சோ முதலாவது ஏன்னா அந்த இப்போ பாருங்க தாவீது how does he react? தாவீது இதற்கு எவ்விதமாய் ரியாக்ட் பண்றார் என்று பாருங்க. அதற்கு 23 24 வசனங்கள் வாசிக்கலாமா? அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த கண்ணை நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்டை யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு வஸ்துக்கள் நீங்கள் இருந்தவர்களுக்கு பங்கு வீதம் கிடைக்க வேண்டும். சரி பங்காக பங்கிடுவார்களாக என்றார். தாவீதுக்கு இருக்க ஒரு மாற்றத்தை கவனிச்சீங்களா? God is restoring him back. God is restoring him back to his original state. நீ ஆட்டுடையனா இருந்த பொழுது, ஆடு மேடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது, நீ கோலியாத்தை நீ முறியடிக்க முடியும் என்று நான் உன்னுடைய திறமையை பார்த்தா நான் கூட்டிட்டு வந்தேன் தாவீது. நீ என்ன நம்பி இரு. நீ என்னை நம்பி நிற்கும் பொழுது உனக்கு 5 கூழாங்கற்கள் போதும். வேற எதுவுமே உனக்கு தேவையில்லை. நீ மற்ற பல காரியங்களை நீ நம்ப துவங்கி விட்டாய். நான் அது எல்லாவற்றையும் உன்னை விட்டு எடுத்து போடணும். மீண்டுமாய் உன்னை நான் ராஜாவாய் நிற்க பண்ணுவதற்கு முன்பாய் அவை எல்லாவற்றையும் எடுத்து போடணும். தாவீது சொல்றாரு, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்க அப்படி செய்ய வேண்டாம். அமலேக்கியரை போய் நம்முடைய புய பலத்தினாலே வென்றோம் என்று நினைக்கிறீர்களா? கர்த்தர் நமக்கு தந்தார். அந்த கொள்ளை பொருட்களை, நம்முடைய மனைவியை, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு தந்தார். அதை நாம் அபதமாய் சொல்லுகிறதற்கு நமக்கு தகுதி இல்லை. தாவீதினுடைய முதல் மாற்றம் பாருங்க, யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ ரஸ்துக்களண்டையிலே இருந்தவர்களுக்கும் அதே விதமான பங்கு. அது மாத்திரமல்ல, தாவீதினுடைய அந்த ரெஸ்டோரேஷன் எவ்விதமா இருக்குன்னு இன்னும் ஒரு வசனத்தை பார்க்கலாம். 30வது அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. இப்ப அந்த கொள்ளை பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு மனைவி பிள்ளைகளை எல்லாம் மீட்டு கொண்டு மீண்டுமாய் சிக்லாகுக்கு வந்துடுறாங்க. அப்ப அந்த 26வது வசனத்தை வாசிக்கலாமா? தாவீது சிக்லாகுக்கு வந்தபோது அவன் கொள்ளையடிமைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலரை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொன்னான். பாருங்க. சோ அங்க உடன் இருந்தவர்களுக்கு கொடுக்கிறது மாத்திரமல்ல, தான் கொண்டு வந்த பொருட்களில 12 கோத்திரங்களுக்கும் சரிபங்காய் பிரித்து. தாவீது எங்கே இருக்கிறாரு? பெலிஸ்தீரின் தேசத்துல இருக்கிறார். 12 கோத்திரங்களுக்கும் சிக்லாகுக்கு வந்து 12 கோத்திரங்களுக்கும் கர்த்தர் தனக்கு செய்த அற்புதத்தின் சாட்சியாய் கர்த்தர் தன்னை தாழ்மைப்படுத்தினத அவங்க எல்லாம் கேட்பாங்க. கண்டிப்பா கேள்வி வந்திருக்கும், தாவீது எங்க இருக்கிறாரு? இப்போ ஆளை காணமே கொஞ்ச நாளா, என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? எங்க? கண்டிப்பா அந்த கேள்விகள் எல்லாம் வந்திருக்கும். அது எல்லாவற்றுக்கும் பதில் கொடுத்திருக்கணும். ஆனா தாவீது அதை பத்தி எல்லாம் யோசிக்கல. சிறுமையும் எளிமையுமான என்னை நினைத்த தேவனை குறித்து நான் பெருமை பாராட்டுகிறேன். அவர் எனக்கு கொடுத்ததை சரிபங்காய் பங்கிட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி 12 கோத்திரங்களுக்கும் சகலத்தை அனுப்புகிறார். பிரியமானவர்களே, that is restoration. That is restoration. நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்கள்ல நம்ம we recover and we fall back, we recover and we fall back இருக்கக்கூடும். ஆனால் ஒரு சூழ்நிலையில தேவன் நிச்சயமாய் நம்மை மீட்டெடுக்க வல்லவராயிருக்கிறார். அந்த ஒரு வைராக்கியம், நம்பிக்கை நமக்குள்ளாய் இருக்கும் பொழுது பாருங்க, தாவீதை மீட்டெடுத்த அந்த தேவன் நம்மையும் நிச்சயமாய் மீட்டெடுப்பார். இதற்கப்புறம் இன்னும் பல இடங்கள்ல தாவீதினுடைய அந்த ரெஸ்டோரேஷன் இட் கண்டினியூஸ் ஆக்சுவலா. ஏன்னா தாவீதினுடைய வாழ்க்கையில இதற்கப்புறம் நடந்த எல்லா வாழ்க்கை சூழ்நிலைகளையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தாவீதினுடைய வாழ்க்கையில தாவீது முழுமையுமாய் தேவனை நம்பி இருக்க கற்றுக்கொண்டார். தன்னை குறித்து யார் என்ன சொல்றாங்கன்னு வே ஆஃப்டர் ஆல் ஆஃப் திஸ் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும் பொழுது தாவீது என்ன செய்யறாரு? உடன்படிக்கை பெட்டியை முன்பாய் ஆடுகிறார். அவருடைய ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இந்த சிக்லாகுக்கு முன்பான தாவீது அப்படி ஆடி இருப்பார் நினைக்கிறீங்களா? சான்ஸே கிடையாது. ஏன்னா தன்னை குறித்தான மிக விழிப்போடு இருந்த தாவீது, நான் யார்? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ராஜாவாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் ஒரு போர் வீரன், படைபல வீரன். சிறு குழந்தையா இருந்த பொழுதே, நான் சிறு பையனா இருந்த பொழுதே நான் கோலியாத்தை முறியடித்தவன்.
அந்த சகல எண்ணங்களையும் முழுமையுமாய் அற்றுப்போக செய்து தேவன் வெள்ளியை புடமிட்டதை போல, தங்கத்தை புடமிட்டதை போல தாவீதை மீண்டுமாய் மீட்டு கொண்டு வந்து 1.5 வருட காலம் கழிந்து தாவீது மீண்டுமாய் இன்னும் நிறைய இதுல சொல்லிட்டே நம்ம போகலாம். ஏன்னா இதே நேரத்துல பாத்தீங்கன்னா தாவீதினுடைய வாழ்க்கையில கிரியைகளை செய்து கொண்டிருக்கிற தேவன் சவுலுடைய வாழ்க்கையில அங்க கிரியைகளை செய்து கொண்டிருப்பார். சாமுவேல் மரித்து போகிறார். சவுல் வந்து சாமுவேல் மரித்து போனோட யார்கிட்ட போய் என்ன கேட்கறதுன்னு தெரியல. அவன் ஆவிகளிடத்துல பேசும்படிக்காய் சாமுவேலின் ஆவியை கொண்டு அங்க பாத்தீங்கன்னா சவுலினுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாய் அழிந்து கொண்டிருக்கிறது. இங்க தாவீதினுடைய வாழ்க்கை உலகத்தின் பார்வைக்கு அழிந்து கொண்டிருக்கிறதா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பார்வையில தாவீது தேவன் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் பார்வையில இன்று நம்மை குறித்து யார் என்ன எப்படி சொன்னாலும் தாவீது கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்திக் கொண்டது போல நாம் கர்த்தருக்குள் பலப்படுத்திக் கொண்டோம் என்றால், அப்பா என்னுடைய பிள்ளைகளோ, மனைவி, குடும்பம், வேலை, சொத்து, ஐஸ்வர்யம் யாவும் ஆண்டவரே, எல்லாம் இல்லாம போனாலும் ஆண்டவரே எனக்கு நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. அற்புதமான வைராகியம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அவை எல்லாவற்றையும் தேவன் காத்துக் கொள்வார். அதான வேதம் சொல்லுகிறது, தேவ ராஜ்யத்தை நாம் முந்த தேடும் பொழுது மற்றவை எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். மற்றவை எல்லாவற்றையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கிட்டு அதுல இருந்து ஒரு பகுதி ஆண்டவரை, இட்ஸ் நாட் a business dealing that we do with the Lord. சகலமும் அவராலே. அதான் தாவீது தன்னுடைய ஜனங்களுக்கு சொன்னது, கர்த்தராலே வந்தது, அவர் கொடுத்தது, அபதமாய் நாம் பேசக்கூடாது என்று. இன்று ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையை நாம் திருப்பி பார்ப்போமா? இந்த 4 பள்ளிக்கூடங்களை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். இதுல எந்த பள்ளிக்கூடத்துல நாம் சேரணும், எந்த பள்ளிக்கூடத்துல நாம் கற்றுக்கொள்ளணும், ஒரு விசை அந்த சிந்தை நமக்கு வேணும். தாவீது தன்னுடன் இருந்தவர்களை அடையாளம் கண்டு கொண்டது மாத்திரம் அல்ல, தன்னுடைய நிஜமான எதிரி யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்ளவும் கர்த்தர் அவனுடைய கண்களை திறந்தருளினார். இந்த நாள் ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஹியூமிலிட்டி எனக்கு இன்னும் அதிகமா தேவையா, மன தாழ்மை இன்னும் எனக்கு அதிகமா தேவையா ஆண்டவரே, ஹியூமிலிட்டி அண்ட் நத்திங்னஸ், அல்லது நான் உண்மை இன்னும் அதிகமா, do I need to trust you more, அந்த பள்ளிக்கூடத்துல நான் சேரணுமா, இல்ல ஸ்கூல் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனா, இல்ல ஸ்கூல் ஆஃப் ரெஸ்டோரேஷனா, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எந்த பள்ளிக்கூடத்துல நான் சேரணும், எந்த பள்ளிக்கூடத்துல நான் கற்றுக்கொள்ளணும், என் வாழ்க்கை நிலையில நான் எங்கே இருக்கிறேன் ஆண்டவரே. தாவீதுக்கு ஒரு மோசேக்கு ஒரு மீதியானின் பாலைவனம் தேவைப்பட்டது, யோசேப்புக்கு ஒரு போத்திபாரும் அவனோட அந்த அடிமைத்தனமும் தேவைப்பட்டது, யாக்கோபுக்கு ஒரு பெத்தேல் தேவைப்பட்டது, தாவீதுக்கு ஒரு சிக்லாக் தேவைப்பட்டது. தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில நீர் என்ன கற்றுக்கொள்ள நான் வேண்டும் என்று நீர் சித்தமாயிருக்கிறீர். இந்த நாள்ல என்னுடைய பாடுகள், இந்த நாள்ல என்னுடைய தடுமாற்றங்கள், என்னுடைய சஞ்சலங்கள், இவற்றில் நீங்க எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க நீங்க சித்தமா இருக்கிறீங்க ஆண்டவரே. இவை எல்லாவற்றையும் தாண்டி நான் உண்மையில் நம்பிக்கையோடு எழும்பணுமே. பிள்ளைகளை குறித்ததான அதீதமான கவலை நிர்ணயத்தில் இருக்கிறதே, இன்றைக்கு நான் அறிக்கையிடுகிற ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் வந்த சுதந்திர ஆண்டவரே, சமீப நாட்களாய் அவர்களை நான் கட்டி எழுப்பினது போல, நான் பெற்றுக்கொண்டது போல பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, பிள்ளைகள் கர்த்தராலே வந்த சுதந்திரம் ஆண்டவரே, அவர்களை குறித்து கவலைப்படுகிறதை விட்டு தகப்பனே உம்மிடத்துல அவர்களை நான் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே சொல்லுவோமா. கணவனோ மனைவியோ, அப்பா இல்ல என்னுடைய வேலையோ, இல்ல என்னுடைய பேங்க் பேலன்ஸோ, அல்லது என்னுடைய உற்றார் உறவினரோ, அல்லது என்னுடைய பெற்றோரோ, அல்லது என்னுடைய சபையே கூட தகப்பனே எனக்கு ஒரு ஐஸ்வர்யமா இருக்குமானால், இந்த நாளில நான் அறிக்கை எடுக்கிறேன், நீரே என் ஐஸ்வர்யம் ஆண்டவரே, நான் உண்மையே நம்பி இருக்கிற ஆண்டவரே. Apart from you I can do nothing, O Lord. என்னுடைய கல்வி ஞானம் அல்ல, என்னுடைய புய பலம் அல்ல, என்னுடைய வன்மை அல்ல, என்னுடைய திறமைகள் அல்ல, சகலமும் நீர் கொடுத்தது ஆண்டவரே, சகலமும் நீர் கொடுத்தது. உண்மை இல்லாமல் எட்ட வேற ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. நான் பலனற்றவன் ஆண்டவரே, என் கால்களை ஸ்திரப்படுத்துவீரா, நேரிய பாதையில என்னை நடத்துவீரா. தாவீது ஜெபித்தது போல வேதனையுண்டாக்கும் வழிகளின் இடத்துல உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து என்னை நீதியின் பாதையில நடத்தும் என்று ஜெபித்த தாவீதை போல இந்த நாளில நான் எனக்கு வேதனை உண்டாகும்படிக்காய்
தகப்பனே, நான் ஒரு பார்வோன் ராஜாவை நம்பிக்கொண்டிருக்கிறேனா, அல்லது எனக்கு வேதனை உண்டாக்கும்படிக்காய் ஒரு போத்திபாரின் ஆதரவை நம்பிக்கொண்டிருக்கிறேனா, அல்லது தாய் தகப்பனுடைய அன்பை நம்பிக்கொண்டிருக்கிறேனா, யாக்கோபை போல, அல்லது தாவீதை போல எதிரி தேசத்துல ராஜாவுடைய ஆதரவை நம்பி இருக்கிறேனா? எதுவா இருந்தாலும் ஆண்டவரே, இந்த நாள்ல என்னை வெறுமையாக்கி உம்மிடத்துல ஒப்புக் கொடுக்கிறேன், வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் நிரப்பும். மோசேயை நிரப்பின தேவன், யோசேப்பை நிரப்பின தேவன், யாக்கோபை நிரப்பின தேவன், தாவீதை நிரப்பின தேவன், அவர்களை பலப்படுத்தின தேவன், அவர்களை மீண்டுமாய் புடமிட்டு உயர்த்தின தேவன் என்னையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நான் இந்த உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாடுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் நீர் இந்த நாளில சேனைகளின் மேல் நம்பிக்கை வைக்காதபடிக்கு எங்களை நீர் திரும்பி இருக்கிறீர் ஆண்டவரே. ரதங்களையும் குதிரைகளையும் நம்பினவர்கள் விழுந்து போனார்கள், தேவனுடைய நாமத்தை நம்பின நாங்களோ எழுந்து நிற்கிறோம் ஆண்டவரே. மீண்டுமாய் விழுந்து விடாதபடிக்கு நிற்கிற நாங்கள் எச்சரிக்கையாய் இருக்கும்படிக்காய் எங்களோடு பேசி இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்காய் உலகத்திற்கு சாட்சியாய் நாங்கள் எழும்பி நிற்க கிருபை கொடுங்க. உமக்கு மேலா எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எதையாவது வைத்திருப்போமே ஆக, இந்த நாளில கர்த்தர் நீர் எங்களை மன்னிப்பீராக, எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. விரல்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிற தேவன், எங்கள் வாழ்வின் ட்ரையல்ஸ் ஆண்டவரே, நீர் கொண்டு வருகிற அந்த சோதனைகளை கடக்க திராணியுள்ளவர்களாய், இருமடங்கு பலனோடு எழும்புகிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றும்படிக்காய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் குயவன் ஆண்டவரே, நாங்கள் களிமண் ஆண்டவரே, எங்களை வணைந்து கொள்ளும். வெறும் களி மண்ணாய் இருந்து உமக்கேற்ற பாத்திரமாய் வணைந்து கொண்டு தகப்பனே, உம்முடைய ஆவியினால் நிரப்பி நீர் பலத்த காரியங்களை செய்வீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசுவின் மனதிருக்கமும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை.